இரட்டை கொலை வழக்கில் கடந்த 4 நாட்களாக தேடப்பட்டு வந்த குற்றவாளியை காவல்துறையினர் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது அந்த கொலைகாரன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் எஸ்ஐயின் கையில் தாக்கியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக தப்பித்து ஓட முயன்ற குற்றவாளியை போலீசார் வேறு வழியின்றி காலில் சுட்டு பிடித்துள்ளனர். முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையில் இறங்கினோம். கடந்த செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டம் சங்ககிரி தூதனூர் கிராமம் அருகே இருந்த கல்குவாரியில் பதற்றம் அனலாக தெறித்துக் கொண்டிருந்தது. அங்கிருந்த தண்ணீருக்குள் 2 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து உடலை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த 70 வயதான பாவாயி மற்றும் 75 வயதான பெரியம்மாள். சம்பவம் நடந்த திங்கட்கிழமை காலையில் மூதாட்டிகள் இருவரும் ஆடு மேய்ப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளனர். அன்றிரவு வெகு நேரமாகியும் அவர்கள் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து சந்தேகமடைந்த உறவினர்கள் ஊர் முழுவதும் தேடி பார்த்துவிட்டு மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் மூதாட்டிகளை காணவில்லை என புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் மூதாட்டிகள் இருவரும் மறுநாள் கல் குவாரியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு அவர்கள் அணிந்திருந்த 3 சவரன் தங்க நகைகளும் காணாமல் போயிருந்ததால் நடந்திருப்பது நிச்சயம் ஆதாய கொலையாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதே பகுதியில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்த ஐயனார் மீது அனைவரின் சந்தேக பார்வையும் திரும்பி உள்ளது. காரணம், சேலம் மாவட்டம் ஓமலூரை பூர்வீகமாக கொண்ட ஐயனார் மீது ஏற்கனவே 5 கொலை வழக்குகள் இருந்துள்ளது.